கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சனிக்கிழமை, குரோதி வருடம் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி 2024ஆம் வருஷம், கார்த்திகை மாதம் 8ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் மகம், இரவு 11:34 வரை, அதன் பின்பு பூரம். இன்றைய திதி தேய்பிறை அஷ்டமி. இன்றைய தினம் பைரவர் வழிபாடு செய்வதற்கு மிக சிறப்பான நாள். இன்றைய யோகம் நன்றாக உள்ளது. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, காலை 10 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கன்னியில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன் சூரியன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய நாள் முழுவதும் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசிக்கு இந்த நாள் இனிமையான நன்மைகள் நடக்கக்கூடிய மிகச்சிறந்த நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு, 4ஆம் இடத்தில் செவ்வாய், 5ஆம் இடத்தில் சந்திரன், 9ஆம் இடத்தில் சுக்கிரன், 11ஆம் இடத்தில் சனி என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே மேஷராசிக்காரர்கள் இன்றைய நாள் முழுவதும் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருப்பார்கள். பண வரவு சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும். வியாபாரம் வெற்றிகரமாக நடக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் மேஷராசிக்கு அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. ரிஷபம். ரிஷபராசிக்கு இந்த நாள் இனிமையான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். ராசியில் குரு, 3ஆம் இடத்துல செவ்வாய், 4ஆம் இடத்தில் சந்திரன், 5ஆம் இடத்தில் கேது, 7ஆம் இடத்தில் புதன் சூரியன், 10ல் சனி, 11ல் ராகு என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. இது ஒரு சிறப்பான கிரக அமைப்பு என்பதால் ரிஷபராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம் இது. ரிஷபராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும் என்ற வகையில் இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக ரிஷபராசிக்கு அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். 2ஆம் இடத்துல செவ்வாய், 3ல் சந்திரன், 4ல் கேது, 7ல் சுக்கிரன், 9ல் சனி, 10ல் ராகு என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் மிதுனராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் சுலபமாக வெற்றி பெறுவார்கள். பண வரவு நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றமும் தொழில் வளர்ச்சியும் மிக சிறப்பாக இருக்கும். அதே சமயம் வேலை பார்க்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றமும் மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மிதுனராசிக்கு அமைந்துள்ளது. கடகம். கடகராசிக்கு இது ஒரு இனிய நாள். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசியில் செவ்வாய், 2ஆம் இடத்துல சந்திரன், 3ஆம் இடத்தில் கேது, 5ல் சூரியன் புதன், 9ல் ராகு, 11ல் குரு என சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் கடகராசிக்காரர்கள் இன்றைய நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறும். வீடு, நிலம், தோட்டம் வாங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும். மேலும் உடன் பிறந்தோர் மூலம் நல்ல அனுகூலம் ஏற்படும். செய்யும் தொழிலில் முன்னேற்றம் அதிகரிக்கும். திடீர் பணவரவு நிச்சயம் உண்டு என்ற வகையில் கடகராசிக்கு இந்த நாள் இனிமையான நல்ல நாளாக அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இந்த நாள் இனிமையான நல்ல நாள். உற்சாகமான சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அதிகம் ஏற்படக்கூடிய நாள். ராசியில் சந்திரன், 2ஆம் இடத்துல கேது, 4ஆம் இடத்தில் புதன் சூரியன், 5ஆம் இடத்தில் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் குரு என சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே சிம்மராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும்.
பண வரவு சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக அமைந்திருக்கும். குழந்தை இல்லாத சிம்மராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான நேரம் இது. வேலை பார்க்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு வேலையில் பதவி உயர்வுடன் கூடிய பணியிட மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது ஒரு சிலருக்கு என்ற வகையில் இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக சிம்ம ராசிக்கு அமைந்துள்ளது. கன்னி ராசிக்கு இது ஒரு நல்ல நாள், இனிமையான நாள், நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். ராசியில் கேது, 3ஆம் இடத்தில் புதன் சூரியன், 4ஆம் இடத்தில் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் செவ்வாய் என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. இது ஒரு சிறப்பான கிரக அமைப்பு என்பதால் கன்னிராசிக்காரர்கள் இன்றைய தினம் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். பண வரவு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு, நிலம், தோட்டம் வாங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும். கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரை இருந்து வந்த திருமண தடை விலகி திருமணம் வெகு விரைவில் நடைபெறும். இன்றைய நாளில் நீங்கள் நினைத்த காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் என்ற வகையில் கன்னிராசிக்கு இந்த நாள் அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. துலாம் ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். இது ஒரு நல்ல நாள், நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய உற்சாகமான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் சூரியன், 3ஆம் இடத்தில் சுக்கிரன், 5ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் செவ்வாய், 11ஆம் இடத்தில் சந்திரன் என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே துலாம் ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் நல்ல ஆதாயம் ஏற்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். எனவே துலாம் ராசிக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக அமைந்துள்ளது. விருச்சிக ராசிக்கு இந்த நாள் இனிய நாள், நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசியில் புதன் சூரியன், 2ஆம் இடத்துல சுக்கிரன், 4ஆம் இடத்தில் சனி, 5ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்துல குரு, 9ல் செவ்வாய், 10ல் சந்திரன், 11ல் கேது என்ற நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் விருச்சிக ராசிக்காரர்கள் இன்று எடுக்கும் காரியத்தில் மிக சுலபமாக வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் நல்லபடியாக இருக்கும். குழந்தை பாக்கியம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நேரம் இது. மேலும் ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் திருமணம் வெகு விரைவில் நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக விருச்சிக ராசிக்கு அமைந்துள்ளது. தனுசு ராசிக்கு இது ஒரு உற்சாகமான மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசியில் சுக்கிரன், 3ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் சந்திரன், 10ஆம் இடத்தில் கேது என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய தினம் முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். அப்படின்னா முயற்சி முக்கியமாக தேவை. பண வரவு, பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். ஆக மொத்தம் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பது போல இன்றைய தினம் தனுசு ராசிக்காரர்கள் முயற்சி செய்து வெற்றி பெறுவார்கள் என்ற வகையில் இந்த நாள் சிறப்பான நாளாக அமைந்துள்ளது. மகர ராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் புதிய முயற்சிகள் எதுவும் தொடங்க வேண்டாம். ஏற்கனவே செய்து வந்த ரெகுலர் வேலைகளை மட்டும் பார்க்க வேண்டும். சந்திராஷ்டமம் இருப்பதால் இறை வழிபாட்டில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். மேலும் பயணம் மேற்கொள்ளும் பொழுதும் பேசும் பொழுதும் மிகுந்த எச்சரிக்கையும் கவனமும் அவசியம். கும்பராசிக்கு இந்த நாள் இனிய நாள், நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசியில் சனி, 2ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் சந்திரன், 10ஆம் இடத்தில் புதன் சூரியன், 11ஆம் இடத்தில் சுக்கிரன் என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் கும்பராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். பண வரவும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். உங்கள் வளர்ச்சிக்கு தேவையான முயற்சிகளை இன்று எடுத்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். மேலும் இன்றைய தினம் குடும்பத்துடன் அதிக நேரம் செலவழிக்க வாய்ப்பு அமையும்.
கும்பராசிக்காரர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் உண்டாகும் என்ற வகையில் இந்த நாள் மிகச்சிறந்த நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக கும்பராசிக்கு அமைந்துள்ளது. மீனம். மீனராசிக்கு இந்த நாள் இனிய நாள். மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசியில ராகு, 5ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் கேது, 9ஆம் இடத்தில் புதன் சூரியன், 10ஆம் இடத்தில் சுக்கிரன் என்ற கிரக நிலைமை ஏற்பட்டுள்ளது. இது ஒரு நல்ல கிரக அமைப்பு என்பதால் மீனராசிக்காரர்கள் எடுக்கும் காரியத்தில் இன்று வெற்றி பெறுவார்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் நன்மை ஏற்படும். திருமணமாகி குழந்தை இல்லாத மீனராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். கணவன் மனைவியிடையே கருத்து ஒற்றுமை அதிகமாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் அதிகமாகும் என்ற வகையில் இந்த நாள் மீனராசிக்கு மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.